அந்த மாதிரி மேஷராசி பெண்கள் டக்குன்னு கோவப்படுவாங்களே தவிர அவங்களுக்கு வந்து மனசுக்குள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு நடிக்கவே தெரியாது. அதனால தான் நிறைய இடத்துல மாட்டிக்கிறோம்ல. இப்படிப்பட்ட ரொம்ப ஸ்வீட்டான மேஷராசி பெண்களுக்கு இந்த 2026வது வருடம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்க போறாங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்க போகுது. பொருளாதார வெற்றி கிடைக்க போகுது. போன வருஷம் வரைக்கும் நிறைய டைலமா யாரெல்லாம் நம்ம வந்து அக்கா, தங்கச்சி, தம்பி நினைச்சோமோ அவங்க மூலமாக நம்மளுக்கு ஒரு தடுமாற்றம் நடந்திருக்கும். அவர்கள் மூலமாக ஒரு ஏமாற்றம் நடந்திருக்கும். அவர்கள் மூலமாக ஏதோ ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் இண்டிகேட் ஆயிருக்கும். பட் ஆனா இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது என்னன்னா 15ஆம் தேதி தை பிறந்தா வழி பிறக்குன்ற மாதிரி மேஷராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் உச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கார். ஸோ இப்போ நான் டெக்னிக்கா பேசணுமா அப்படின்னா அதெல்லாம் இல்லாம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பலன் சொல்லுங்க மேடம் அப்படின்னா மேஷராசி பெண்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை பொருளாதார மேன்மை கிடைக்க போகுது. யாரெல்லாம் ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் டக்கு 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 நடக்க போகுது. நிறைய மேஷராசிக்கார பெண்களுக்கு இடமாற்றம், மனை மாற்றம், வீடு மாற்றம் நிகழ்ந்தே தீரும். ஒரு இடமாவது வாங்கணும், ஒரு வீடாவது வாங்கணும்னு சொல்றவங்களுக்கு நிறைய வாங்குறதுக்கான வாய்ப்புகள். நிறைய தடவை வந்து டூ வீலர் வாங்குவீங்க. வாங்கணும்னு ஒரு கனவு இருக்கும். ஏன்னா 11ஆம் இடம் தான் அபிலாஷையை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். அந்த இடத்துல போய் ராகு உட்கார்ந்திருக்காரா, நிறைய பேருக்கு போன வருஷமே அதெல்லாம் நடந்திருக்கும். அப்படி இல்லாட்டி இந்த வருஷம் கண்டிப்பா உங்களுக்கான சில சந்தோஷம் தரக்கூடிய செய்திகளை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு இந்த பிளானட் எல்லாம் உங்களுக்கு வழிவகை செய்ய போகுது.